குறைவாக இருக்கும்னு கருதுகிறேன். ஒரு ஆவரேஜை விட ஒரு 8-10% குறைவாக இருக்கும். அதே மாதிரி நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி போன்ற மைக்ரேட்டட் பீப்புள் ஓட்டு அந்த ஊரில் இருக்கும். பட் மைக்ரேட் ஆகி வெளி மாநிலங்களில், வெளி மாவட்டங்களில் இருக்கவங்க அந்த பகுதியிலையும் வாக்குப்பகுதி குறைவாக இருக்கும். 72.4 நினைக்கிறேன் கழிஞ்ச வாக்குப்பதிவு 5 வருடங்களுக்கு முன்னாடி. அதே பதிவு இப்போவும் வந்துடும்னு நான் கருதுகிறேன். ஸோ 72.44% 2014ஆம் ஆண்டு தேர்தலில் பதிவாகி இருக்கிறது. இப்போ வந்து 2019 தேர்தலில் இப்போ பார்த்தோம்னா 1 மணி நிலவரப்படி 40% அடைஞ்சிருக்கும். அதே லெவலில் அடைவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குமா? இதே லெவலில் போனோம் அப்படின்னா கண்டிப்பாக கடைசி 5 மணி நேரத்துக்கு மேலே 5 மணிக்கு மேலே வந்து அவங்க வர்றவங்கெல்லாம் க்யூவில் விடுவாங்க. அந்த க்யூ வந்து பெரிய அளவுக்கு ஒரு வாக்குப்பதிவு கொடுக்கும். மத்தியானம் மேலே ஒரு டல்லாக தான் இருக்கும். ஒரு 2 மணி to 3 வரை டல்லாக தான் இருக்கும். அதுக்கு பிறகு வாக்குப்பதிவு செய்யாதவங்களை கட்சிக்காரங்க கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்களும் ஈவினிங் டைமில் போய் வெயில் தாழ்ந்ததும் போய் போடலான்னு இருப்பாங்க. அது கடைசியாக பூத்து மூடும்போது எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய கியூ வந்துடும். திரு சமஸ், நீங்கள் சொல்லுங்கள், நகர்ப்புற மக்கள் பதிவு செய்யக்கூடிய அந்த வாக்குப்பதிவு